வணக்கம் நண்பர்களே! நமது மகிழ்தொழில் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஐடி முடித்த மாணவர்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு பற்றி ஒரு முக்கியமான தகவல்களை பார்க்க போகின்றோம். இப்போ சமீப காலமா எல்லாரும் பரபரப்பா பேசக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்ல டிஎன்இபியோட வேக்கன்சி பற்றிய ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்கு. நம்மளோட மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் லாஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று அவர் வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மொத்தம் 1,40,635 மொத்த பணியிடங்கள் இருப்பதாகவும், அதில் இப்போ 74,714 பேர் பணியில் இருப்பதாகவும், மீதமுள்ள 65,921 பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கிறதாகவும் அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இதுல 2030க்குள்ள 16,782 பேர் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அவரு சொல்லியிருக்கிறாரு. இது போக வரும் 15,058 பணியிடங்களுக்கு காலி பணியிடங்களுக்கு விரைவில் நோட்டிபிகேஷன் வெளியிட ஆணையிட்டிருப்பதாகவும் அவரு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம ஐடி மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபீல்டு அசிஸ்டன்ட். இப்போ இதில் பார்க்கக்கூடியதில் 8வது இடத்துல இருக்கிறது மல்டிபர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் அசஸர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 12,500 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் அசஸர் அப்படிங்கிறதுல நம்ம வரமாட்டோம், அது டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க. இதில் ஐடி முடித்தவங்களுக்கு அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம ஐடி படித்தவங்க எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். இது கிட்டத்தட்ட ஒரு 9,800லேருந்து 10,000 காலி பணியிடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம கல்வி தகுதி ஐடியில் என்னென்ன ட்ரேடு படித்தவங்க விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, சம்பள முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்தவரை ஐடியில் எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரீஷியன் சம்மந்தமான ஏதோ ஒரு ட்ரேடு அங்கீகரிக்கப்பட்ட ஐடியில் படிச்சிருக்கணும். என்சிவிடி, எஸ்சிவிடி முறையில் படிச்சிருந்தாலும் அவங்க இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மினிமம் ஏஜ் அப்படி வயது வரம்பில் மினிமம் 18 வயசு இருந்தால் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் 58 வயசு இருக்கும். அது எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் காமனாக இருக்கிறது. அது ஒரு 32 அப்படிங்கிறது ஓசி. அதில் நிறையா விதிமுறைகள்லாம் இருக்குது, வயது வரம்பு தளர்வுகள்லாம் உண்டு. இப்போ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் சேலரி 18,800. இதில் டிஏலாம் உண்டு. இப்போ ஐடி படித்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அரசு ஊழியராகிறதுக்கான வாய்ப்பு. 9,800லேருந்து 10,000 வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றன. ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் ஐடி படித்த மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதை தவறாமல் பயன்படுத்திக்கலாம். லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். இந்த வேலைக்கு போயிட்டா எல்லாத்துக்கும் அரசு வேலை என்பதே ஒரு கனவு. அதை அடையிறது தான் ஒரு பெரிய இலக்காக இருக்கும். அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, அரசு பணிக்கு போகிறதுக்கு. இதை இவ்வளோ பெரிய வேக்கன்சி போகிறது பெரிய விஷயம். மறுபடியும் இவ்வளோ பெரிய வேக்கன்சி எப்போ வருதுன்னு தெரியாது. எனவே இந்த எலக்ட்ரீஷியன் படித்த பசங்க, பயிற்சியாளர்கள், ஒயர்மேன் படித்த பயிற்சியாளர்கள், எலக்ட்ரீஷியன் சம்மந்தமான ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்து படித்த பயிற்சியாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதை எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வருது, கொஞ்சம் படிப்போம் அப்படின்றத சொல்லுங்கள். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக இந்த வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போயிட்டா லைஃபே சேஞ்ச் ஆயிரும். இந்த பொண்ணான வாய்ப்பை தவறாமல் எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பை, இந்த தகவலை உங்களோட நண்பர்களுக்கு கொண்டு சேருங்க. அரசு வேலைக்கு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தேர்வுகளுக்கு இந்த வீடியோவானது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் அரசு வேலை வாய்ப்பு, ஐடி வேலை வாய்ப்பு, போட்டி தயாரிப்பு என்ற புதிய அறிவிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மகிழ்தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் தரும் தகவல் முழுமையாக உங்களை சென்றடையும். மேலும் இந்த போன்ற தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து பயன்பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். போட்டியாளருக்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெற.